வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையம் இன்று டெல்லியில் முக்கிய ஆலோசனை. தேர்தல் பாதுகாப்பு, வாக்குப்பதிவு இயந்திரங்கள், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். மக்களவை தேர்தலில் மட்டுமின்றி சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் அதிமுகவுக்கு பாஜக முழு ஆதரவு அளிக்கும். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவது உறுதி என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம். ஆளும் அதிமுக அரசு மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாக ராகுல் காந்தி சரமாரி தாக்கு. காமராஜர் வீட்டை கொளுத்துவிட்டு பெருந்தலைவரை பற்றி பேச பாஜகவிற்கு அருகதை இல்லை என ஸ்டாலின் ஆவேசம். ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வந்திருப்பது சாபக்கேடு என அமைச்சர் ஜெயக்குமார் சாடல். திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றதாக விமர்சனம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பல்வேறு நகரங்களில் போராட்டம். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையம் இன்று டெல்லியில் ஆலோசனை நடத்துகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்குமாறு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா, அசோக் லாவசா ஆகியோரும் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவும் பங்கேற்கிறார். கூட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு, வாக்குப்பதிவு இயந்திரங்கள், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடுமையாக்குவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஏப்ரல் 18ஆம் தேதியன்று நடைபெறும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் வாக்குப்பதிவை ஒத்திவைப்பது தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் மட்டுமின்றி சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் அதிமுகவுக்கு பாஜக ஆதரவு அளிக்கும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், சுதீஷ், கிருஷ்ணசாமி, ஏ.சி. சண்முகம் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழகத்தில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக என சக்தி வாய்ந்த கூட்டணி அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தல் மட்டுமின்றி 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களிலும் அதிமுகவுக்கு பாஜக முழு ஆதரவு அளிக்கும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காங்கிரஸ், திமுக தலைமையிலான கூட்டணியை வீழ்த்த தங்கள் கூட்டணியில் இணைந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், வருகிற தேர்தலில் திமுக கூட்டணியை தோற்கடிப்போம் எனவும் பியூஷ் கோயல் சூளுரைத்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் ஜி.கே. வாசனை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மரியாதை நிமித்தமாக தனது சகோதரரை சந்தித்ததாக கூறினார். ஊழல் கட்சிகளை வீழ்த்த தாங்கள் ஒன்றிணைந்துள்ளதாகவும், தங்கள் கூட்டணியில் வாசன் இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தமிழகத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். This is an alliance of nationalist parties coming together for a strong, secure, stable India under the leadership of an honest leader, a tall leader, an internationally recognized leader, Shri Narendra Modi ji. It is an alliance which will serve the people of India, which will serve the people of Tamil Nadu, and it is only proper that we have the son of the very illustrious son of the soil, Shri G.K. Mupanarji, in this alliance. I heartily welcome my good friend Mr. Vasan. அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வத்துடன்
மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும், பாஜகவுக்கு 5 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை அடையாறில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். முக்கிய தொகுதிகளை எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்குவது என்பது குறித்து 3 மணி நேரமாக விவாதம் நடைபெற்றது. இரவு 9:30 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 12 மணி வரை நீடித்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை. கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என முடிவு செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக தேசிய தலைவர் எச் ராஜா, தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆளும் அதிமுகவினரை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து மத்திய அரசு தமிழகத்தில் ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி நடத்தி வருவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற முதல் கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின், முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசியல் கூட்டணி அல்ல என்றும் மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கும் கூட்டணி எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜகவின் ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி நடப்பதாக கூறிய அவர், ஆளும் அதிமுக அரசு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்படும் என்றும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டு சட்டமாக இயற்றப்படும் என்றும் கூறினார். மத்திய அரசு பணிகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க ஆவணம் செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான் என்றும் ராகுல் காந்தி உறுதிபட தெரிவித்தார். Mr. Stalin is also going to be the next Chief Minister of Tamil Nadu. This is a meeting of hearts and minds. And we are here because we see a threat to Tamil culture, to Tamil history, to the Tamil language coming from Mr. Narendra Modi and the RSS. And you will see that in the election in 2019, the spirit of the Tamil people will speak. Today the government in Tamil Nadu is controlled by the Prime Minister's office. முன்னதாக பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், இந்தியாவிற்கு வெளியே உள்ள 90 லட்சம் கோடி கருப்பு பணத்தை மீட்டு தருவேன், ஊழலே இல்லாத ஆட்சியை தருவேன் என்று சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி ரஃபேல் ஊழலில் சிக்கி தவிப்பதாகவும் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் கடந்த 30 நாட்களில் 155 திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். காமராஜர் வீட்டிற்கு தீ வைத்து கொளுத்திய பாஜக தற்போது பெருந்தலைவரை பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இந்தியாவுக்கு வெளியே 90 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்கிறது. அதை மீட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வங்கியின் மூலமாக நான் டெபாசிட் செய்வேன், 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னார். தந்திருக்கிறாரா? 15 லட்சம் வேண்டாம், 15,000 நான் இன்னும் கேட்கிறேன், ஒரு 15 ரூபாயாவது இன்றைக்கு டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. கருப்பு பணம் எந்த நாட்டில் இருக்கிறது, எந்த வங்கியில் இருக்கிறது, அதையாவது மோடி அவர்கள் விலக்கி இருக்கிறாரா? இல்லை. கண்கட்டி வித்தைக்காரனை போல கருப்பு பணம் இருக்கிறது இருக்கிறது என்று பூச்சாண்டி காட்டினாரை தவிர அவர் கருப்பு பணத்தை மீட்கவில்லை. கடந்த 30 நாட்களில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் 155 திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நரேந்திர மோடி பார்க்கக்கூடிய ஒரே வேலை அடிக்கல் நாட்டு விழாதான். அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பணியைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராவுடைய வீட்டிற்குள்ளே நுழைந்து அங்கே தீ வைத்து அந்த கொடுமையை செய்தவர்கள் அவர்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியைத்தான்
நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மத்தியில் ஆளும் நரேந்திர மோடி அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓயப்போவதில்லை என சூளுரைத்தார். மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் உறுதிபட கூறினார். நாட்டை நாசமாக்குகிற சங் பரிவார் இந்துத்துவ சக்திகள் மதச்சார்பின்மையை சிதைத்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் பாசி சீக்கியர் பௌத்த சமணர் பகுத்தறிவாதி அனைவரும் சகோதரத்துவத்தை பேடுகிற போதை சாகடிக்க துடிக்கின்ற நரேந்திர மோடியின் கூட்டத்தை தூக்கி எறிவோம் இந்த தேர்தல் களத்திலே. எனது அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே, சமத்துவமும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் கூட்டாட்சி தத்துவமும் காப்பாற்றப்பட தமிழக வாக்காளர் பெருமக்களே, புதுவை வாக்காளர் பெருமக்களே, வெற்றியை தாரீர். திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றுவிட்டு தற்போது ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வந்திருப்பது சாபக்கேடு என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி உடன்பாடு வெற்றிகரமாக முடிந்துள்ளதால் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் வெளியிடப்படும் என கூறினார். தொகுதி பங்கீட்டில் எந்த இழுபறியும் இல்லை என்றும் மக்களவைத் தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் அதிமுக அமோக வெற்றி பெறும் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு ராகுல் காந்தி வந்திருப்பது சாபக்கேடு என கூறிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்ததை தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிய பெற்று தொகுதி உடன்பாடும் வெற்றிகரமாக முடிந்தது. எனவே விரைவில் அது பற்றிய அறிவிப்புகள் தலைமை வெளியிடும். தமிழ்நாட்டுக்கு ராகுல் வருவதே ஒரு வெட்கக்கேடு, ஒரு சாபக்கேடு என்றுதான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ஒரு மாபாதக செயலை புரிந்த ஒரே கூட்டணி திமுக காங்கிரஸ். இந்த 2 கட்சிகளும் சேர்ந்தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையே, ஒட்டுமொத்தமான தமிழினத்தையே இலங்கையிலே அழித்த ஒரு நிலை ஒவ்வொரு தமிழன் நிச்சயமாக மறக்க மாட்டார். எனவே அது இன்றைக்கும் நெஞ்சிலே குத்திய, முதுகிலே குத்திய ஈட்டியாக இன்றைக்கும் ஒவ்வொரு தமிழன் உணர்ந்திருக்கின்றான். அதற்குரிய வெகுமதியை நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலே காங்கிரசுக்கு தமிழன் அளிப்பார். மேலும் பொள்ளாச்சியில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுத்து வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சிறுமியை எரித்துக் கொன்ற விவகாரத்தில் தஷ்வந்திற்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்தது போல பொள்ளாச்சி சம்பவ குற்றவாளிகளுக்கும் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் நடிகர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பதிவேட்டில், முக்கிய கடமைகளில் ஒன்றான வாக்களிப்பதன் மூலம் நாட்டின் கனவுகள் மற்றும் உணர்வுகளில் மக்கள் தங்களை பிணைத்துக் கொள்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்கள் அதிக அளவில் வாக்களிக்கும் வகையில் பிரபலங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீண்டகால அரசியல் அனுபவம் வாய்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, ராகுல் காந்தி, மமதா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், மாயாவதி, சரத்பவார், மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரும் தேர்தலில் வாக்களிப்பதை மக்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதேபோல நடிப்பின் மூலம் மக்களை மகிழ்வித்து வரும் அமிதாப் பச்சன், அமீர் கான், சல்மான் கான், மோகன்லால், நாகார்ஜுனா ஆகியோரும் மக்களிடையே வாக்குரிமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அதிகம் பேர் வாக்களிப்பது நமது ஜனநாயகத்திற்கு நல்லது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடைபெற்றது. பொள்ளாச்சி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தி திருவண்ணாமலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மாணவிகளை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்த குற்றவாளிகள், குறிப்பாக முதன்மை குற்றவாளியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு உள்ளிட்ட நபர்கள் மீது சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியின் முன்னால் விசாரிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கையாகும். அது மட்டும் இல்லாமல் கடந்த பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் தற்கொலை செய்து கொண்டே இறந்த
இளம் பெண்கள் குறித்து உண்மையை கண்டறிந்து அந்த குற்றவாளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாணவிகள் இளம் பெண்களின் வாழ்வை சீரழித்த கயவர்களை காப்பாற்ற முயலும் அரசியல்வாதிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகையில் இளைஞர் சங்கம் மற்றும் அரசியல் கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சியினுடைய நினைவு, பொள்ளாச்சியினுடைய நிகழ்வு மிக மோசமான ஒரு சூழலை இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கி இருக்கின்றது. ஏதோ 5 பேர் 10 பேர் அல்ல, நூற்றுக்கணக்கான இளம் பெண்கள், ஏன் பெண் சிசுக்கள் கூட அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய வன்கொடுமை, ஒரு கூட்டமே அங்கே இதற்காக செய்து கொண்டிருக்கிறது. பல வருடங்களாக நடந்த இந்த தவறுகள் எப்படி கண்டறியப்படாமல் விடப்பட்டது என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. இவர்கள் அவர்களை குறை சொல்கிறார்கள், அவர்கள் இவர்களை குறை சொல்கிறார்கள். இது எப்படியோ ஏதோ அதிகார வர்க்கம் திட்டமிட்டு செய்கின்ற செயலா என்று ஒரு அச்சத்தை பொதுமக்கள் மத்தியிலே உண்டாக்குகிறது. பொள்ளாச்சி சம்பவத்திற்கு பின்னால் அரசியல் பின்புலம் உள்ளதாகவும் இதுகுறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற பெண் IAS அதிகாரிகள் தலைமையில் உயர்மட்ட பெண் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் கண்காணிப்பக இயக்குநரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான ஹென்றி திபேன் மதுரையில் தெரிவித்துள்ளார். ஏன் 330 நாட்களுக்கு அப்புறம் மட்டும் அவர்கள் ஜாமீன்? ஏன் நிர்மலா தேவியை மட்டும் குற்றவாளி ஆக்கி இருக்கிறோம்? அந்த சந்தானத்துடைய IAS உடைய அறிக்கை எங்கே சென்றது போன்ற பல கேள்விகள் எழும்புவதற்கு காரணம், அந்த காலகட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ஒரு பெண் நீதிபதி, 11 பெண் நீதிபதிகள் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை சுவமோட்டோவாக தன்னிச்சையாக ஒரு வழக்காக எடுப்பதற்கு யாரும் முன்வரலை என்று தமிழ் சமுதாயம், சட்டத்தின் ஆட்சியுமே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சமுதாயம் வருத்தப்படுகிறது. பொள்ளாச்சி வழக்கு குறித்து விரைவாகவும் நேர்மையாகவும் விசாரணை நடத்த வலியுறுத்தி தருமபுரியில் 100க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். பின்னர் நகர காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்குகிறது. சுமார் 10 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று துவங்கி மார்ச் 29ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று தேர்வு துவங்குகிறது. தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழி பாடத் தேர்வுகள் மட்டும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:45 மணி வரை நடைபெறும். மற்ற பாடங்களுக்கு காலை 10 மணி முதல் பகல் 12:45 மணி வரை தேர்வு நடைபெறும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 10 லட்சம் மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதுகின்றனர். இரு மாநிலங்களிலும் மொத்தம் 3731 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை, புழல், திருச்சி, கோவை, பாளையங்கோட்டை ஆகிய சிறைச்சாலைகளிலும் சிறை கைதிகள் தேர்வு எழுதுவதற்கான மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகரில் 213 தேர்வு மையங்களில் 51,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வுக்காக 49,000 ஆசிரியர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்காக 5,500 பேர் கொண்ட பறக்கும் படை தயார் நிலையில் உள்ளது. பணப்பட்டுவாடாவை தடுப்பது மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்றும், பாதுகாப்பு ஏற்பாடுகள், தேர்தல் நடத்தை விதிமுறைகள், தேர்தல் செலவினங்கள், அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட பிரியங்கா காந்தி அந்த மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையில் காங்கிரஸ் தனது முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. இதில் 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதில் ரேபரேலியில் சோனியா காந்தியும் அமேதியில் ராகுல் காந்தியும் மீண்டும் போட்டியிடுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரியங்கா காந்தி முதல் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. பின்னர் வரும் பட்டியல்களில் அவருடைய பெயர் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் 2019 தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தவே பிரியங்கா கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் சந்தித்து பேசினார்.
பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த விவகாரத்தில் தனக்கோ தனது குடும்பத்தினருக்கோ எந்த தொடர்பும் இல்லை என துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறி வந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்ற பொள்ளாச்சி ஜெயராமன் அவரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, அன்பழகன், சம்பத் ஆகியோர் உடனிருந்ததாக கூறப்படுகிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு குறித்த படக்கண்காட்சியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் துவக்கி வைத்தார். மகாத்மா காந்தியின் 150வது ஆண்டு நிறைவையொட்டி அவரது வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் படக்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த படக்காட்சியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் துவக்கி வைத்தார். அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும், பாஜகவுக்கு 5 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை அடையாறில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். முக்கிய தொகுதிகளை எந்த கட்சிகளுக்கு ஒதுக்குவது என்பது குறித்து 3 மணி நேரமாக விவாதம் நடைபெற்றது. இரவு 9:30 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 12 மணி வரை நீடித்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை. கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என முடிவு செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா, தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. சென்னை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 170 சவரன் தங்கம், வெள்ளி, வைர நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவேற்காடு கூட்டுறவு வீட்டு வசதி குடியிருப்பில் வசித்து வரும் சந்தானமுத்து ஜெயலட்சுமி தம்பதியினரின் மகன் சித்தார்த்தன் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் சந்தானமுத்துவிற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அண்ணா நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரை பார்க்க சித்தார்த்தின் தாய் ஜெயலட்சுமி மற்றும் தாத்தா, பாட்டி அனைவரும் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டனர். இந்த நிலையில் வீட்டிற்கு வந்த சித்தார்த்தன் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 170 சவரன் தங்க நகை, வெள்ளி மற்றும் வைர நகைகள், 3 லட்சம் ரூபாய் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இதேபோல ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே தாமரைப்பாளையம் என்ற இடத்தில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சந்திரசேகர். இவரது மனைவி அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இருவரும் சென்னிமலைக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய நிலையில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது லாக்கரில் வைத்திருந்த 20 சவரன் நகை கொள்ளை போனதைக் கண்டு வேதனை அடைந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்றம் ஜனநாயகத்தை காக்கும் என்ற நம்பிக்கையை 95% இழந்துவிட்டேன் என மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தியாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் ஆளும் கட்சி தோல்வியை தழுவும் என்றும் அடிப்படை அறிவே இல்லாமல் மதுரையில் தேர்தல் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கொடுக்கிற அறிக்கையே ஆளுங்கட்சிக்கு எத்தனை வகையில் சாதகமாக பண்ண முடியுமோ, எதிர்கட்சிகளுக்கு எத்தனை வகையில் பாதகமாக பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. அதுவும் தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் இந்த இந்துத்துவாக்கு எந்த ஒரு எடுப்பும் இல்லை என்றதுனால் இங்கே உறுதியாக தோல்வி அடைய போகிறாங்கன்ற நம்பிக்கையில் ஏற்கனவே அவங்களோட கூட்டணி ஆளும் மதிமுக பொங்கல் போது 1000 ரூபா லஞ்சம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி கடன் வாங்கி 2000 ரூபா அரசு மூலமா லஞ்சம், அது இல்லாமல் அவங்க எவ்வளோ பணம் இறக்க போறாங்களோ இதெல்லாம் பண்ணாலும் தோல்விக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குன்ற அடிப்படையில் எந்தெந்த வகையில் இதை கெடுக்கணும்னு பார்க்குறாங்கன்ற ஒரு அச்சம் உருவாகுது. வேலூரில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பொதுமக்கள் அவசியம் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடு செய்தார். அதன்படி திருவண்ணாமலை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தி நிறுவனமான ஆவினில் உற்பத்தியாகும்
பால் பாக்கெட்டுகள், நெய், மோர் பாக்கெட்டுகளில் ஸ்டிக்கரை ஒட்டி மக்களிடம் பிரச்சாரம் செய்யும் வகையில் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களிலும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. சத்தியமங்கலம் அருகே திருமணத்திற்கு 2 மணி நேரம் முன்பு மணமகன் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மின்னவேட்டுவம் பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கடுசாமி. இவருக்கும் தச்சு பெருமாள் பாளையம் கிராமத்தை சேர்ந்த கவிதா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணத்தை முன்னிட்டு மணமகன் வெங்கடுசாமி மற்றும் அவரது உறவினர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் மணமகள் கவிதா வீட்டிற்கு வந்திருந்தனர். காலை 7 மணிக்கு திருமணம் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அதிகாலை 5 மணியளவில் வெளியே சென்ற மணமகன் அங்கிருந்த கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். திருமணத்திற்கு 2 மணி நேரமே இருந்த நிலையில் மணமகன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கோரி கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதி மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் சிவராஜ்பேட்டையை சேர்ந்த 23 வயதான ஆலிஸ் ஆக்சிலியா என்பவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு மனு அளித்தார். அதில் ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவரை தான் காதலித்து வந்ததாகவும் இதை அறிந்த தனது பெற்றோர் தனக்கு வேறு இடத்தில் திருமணம் செய்து வைக்க முயன்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தங்களுக்கு தக்க பாதுகாப்பு வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். கோடைக்காலம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீர் காட்டுத்தீ ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கொடைக்கானலில் கடந்த ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. பல்வேறு இடங்களில் வறண்ட சூழ்நிலை நிலவி வந்தது. இந்த நிலையில் கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே ஆனைகிரி சோலை பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. இதனால் காட்டெருமை, மான், மயில் உள்ளிட்ட வன விலங்குகள் தீயில் பாதிக்கும் சூழல் உள்ளது. தொடர்ந்து தீ பரவி வருவதால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பவானி சாகர், கோமாளம் வனசரகங்களில் பரவிய காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் வனத்துறையினர் திண்டாடி வருகின்றனர். மேலும் வனப்பகுதியில் பரவியுள்ள காட்டுத்தீயில் இருந்து வன விலங்குகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே விவசாய தோட்டத்தில் திடீரென ஏற்பட்ட தீயில் சிக்கி 2 தென்னை மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே வேலூர் மாவட்டம் செட்டியப்பனூர் பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடைக்கு மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்துள்ளனர். தீ மளமளவென பரவியதால் அங்கிருந்த மின்கம்பிகள் கருகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.